ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவேளையில் உங்களை யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரோடு நடங்க, உங்கள் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக அது இருக்கும். ஆமாம், அவரோடு நடக்கும்போது அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார், ஆலோசனை தருவார். we always have this comforter, ஆலோசனைக்காரர் நம்மோடு கூடவே இருக்கிறார். இன்றைக்கி அவரிடத்தில் அநேக நேரத்தில் ஆலோசனை கேட்கறது இல்லை, வேறு எங்கேயோ போயிட்டு கேட்டுட்ருக்கோம், நண்பர்கள்கிட்ட கேட்குறோம், உறவினர்கள்கிட்ட கேட்குறோம். கேட்குறது தப்பு கிடையாது, ஆனால் உங்கள் ஃபஸ்ட் சொல்யூஷன் ஏசப்பாவை மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் கானா ஊரில் நடந்த திருமணத்திற்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நான் சொல்கிற காரியம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். த வெரி ஃபர்ஸ்ட் மிராக்கிள் தட் ஹேப்பன்ட் இன் கானான். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களையும் கானா ஊர் கல்யாணத்துக்கு கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அங்கே வந்திருந்தார்கள். அப்போ யூதர்கள் பாரம்பரியமாக பயன்படுத்துகிற ஒன்று இந்த கிரேப் ஒயின் திராட்சை ரசம். நம்மலாம் இந்த கிரேப் ஒயின் அந்த மாதிரி காரியத்தெல்லாம் டெசர்ட்டில் தான் பயன்படுத்துவோம், ஆனால் யூதர்களுக்கு அதுதான் மெயின் கோர்ஸு. இப்போ திராட்சை ரசம் குறைவுபட தொடங்கினது என்ற ஒரு வார்த்தை பரவலாக பேசப்படுகிற ஒரு காரியம். அது அவங்க யூதருடைய கலாச்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறைவாக காணப்படுகிற ஒன்று. ஏன்னா ஒரு மெயின் கோர்ஸே காலி ஆகுதுன்னா யோசிச்சு பாருங்கள், ஒரு கல்யாணத்தில் உங்கள் கல்யாணத்தில் பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னா என்ன பதட்டம் இருக்குமோ, எக்ஸாக்ட் சேம் ஒரு காரியம் அங்கே நடந்துகிட்ருக்குது, குறைவுபட தொடங்கினது. இப்போது இயேசுவின் தாயாகிய மரியாள், அந்த அம்மாவுக்கு வேற எங்கேயோ போய் சொல்லியிருக்கலாம், அந்த நேராக சமையல்காரர் இடத்துல போய் ஒருவேளை திட்டிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாமே, ஏன் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடு அந்த அம்மாவுக்குள்ளே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து யார் என்ற ஒரு அறிவு அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு ரெவலேஷன் அவங்களுக்குள்ள இருந்தனால அவங்க டைரெக்டாக வேறு எங்கேயும் போகலை. சமையல்காரர் இடத்துலையோ, திராட்சை ரசம் கலக்கிற இடத்துலையோ, பந்தி விசாரிப்புக்கார இடத்துலையோ யாருக்கிட்டையும் போகாமல் she directly came to the Lord Jesus and told that, அப்பா இந்த மாதிரி திராட்சை ரசம் குறைபட தொடங்கிடுச்சு. அவங்க ஏன் சொன்னாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், குறைவுகளை நிறைவாக்குகிற வல்லமை இவரிடத்தில் உண்டு, இவருடைய வார்த்தையில் உண்டு என்ற ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு வெளிப்பாடு அவங்களுக்குள்ள இருந்தனால தான் she didn't go anywhere to find the solution because she know the solution, that is Jesus Christ. இன்றைக்கி கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பலவிதமான காரியங்கள், குறைவுகள் வரலாம். பேங்க்கு உங்களுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தராமல் இருக்கலாம், கடன்காரங்க ஒருவேளை வாசலில் வந்து நின்றுருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான குறைவுகள் இருக்கலாம், கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், குழந்தை பிறக்காமல் பாக்கியங்கள் இருக்கலாம், உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கலாம். என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பல காரியங்கள் ஒருவேளை உங்களை ப்ரெஷர் டவுன் பண்ணலாம், உங்களை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று என்ன தெரியுமா? நீங்கள் சொல்யூஷன் தேடி வேறு எங்கேயோ டாக்டர்ஸ் கிட்டேயோ இல்லை அதர் ஒப்பீனியன்ஸ்க்காக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை பெரியவங்ககிட்டயோ கேட்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் சொல்யூஷன், உங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இயேசு கிறிஸ்துவக்கிட்ட இருக்கணும். ஏன்னா உங்களுக்குள்ள ஆல்ரெடி அந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், ஆல்ரெடி அந்த ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குகிற ஒருவர் இருப்பாரானால், it is not your doctor, it is not your friends, it is not your office colleagues, it is not your wife or your husband or even your children, it is Jesus Christ himself. ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனைங்க, மெயின் டிஷ்ஷே காலிங்கங்க. அந்த அம்மா போய் பந்தி விசாரிப்பு காலத்துலையோ கிச்சன் பைட்லையோ போய் திட்டிருக்கலாம், பட் நேராக she came and told Jesus. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் குறைவுகளை இவர் மட்டும் தான் நிறைவாக்க முடியும். and see what happened, இவர்கிட்ட சொன்ன உடனே குறைவுகள் நிறைவாக மாறிச்சு. ஆகவே உங்கள் சொல்யூஷனை தேடி வேற எங்கேயும் போகாதீங்க, இயேசுகிட்ட வாங்க. எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் சொல்யூஷன், அவர் சொல்யூஷனை வச்சிருக்கிறார். Jesus Christ is the solution. Have a blessed day. God bless you.